இந்த விசாரணை நடக்கிற வரைக்கும், விசாரணைனா வெறும் சூரியன் கிட்ட வந்துருங்கிறது மட்டும் இல்ல, அந்த 50 நாள் 50,000 வருடத்திற்கு நிகரான அந்த ஒரு நாளையில என்ன நடக்கும் என்றால், இந்த உலகத்துல என்னென்ன தப்புகள் செய்கிறானோ சில தப்புகளை குறித்து ஹதீஸ்ல வருகிறது. எப்படி வருது? மாமின் சாஹிபி தஹபின் வலா ஃபில்லத்தின், யார் தங்கம் வெள்ளியை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, லாயு அத்தி மின்ஹா ஹக்கஹா, அதிலிருந்து செய்ய வேண்டிய கடமையை, ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றாமல் தங்கம் வெள்ளியை சேர்த்து கொண்டிருக்கிறார்களோ, இல்லா இதாக்கான யௌமுல் கியாமத்தி, கியாமத்து நாளையில அது என்ன செய்யப்படும் என்றால், ஒரு தட்டா ஒரு பாலமாக அது வார்த்தெடுக்கப்பட்டு உஹ்மி அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பிலே அது சூடு ஏற்றப்பட்டு யுக்வாபிஹா ஜம்புஹு, அவனுடைய விழாப்புறத்தில் அவனுக்கு சூடு போடப்படும், முதுகுல சூடு போடப்படும். அப்ப இந்த மாதிரி சூடு போட்டுக்கிட்டே இருக்கப்படும். எது வரைக்கும்? ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, 50,000 ஆண்டுகளுக்கு சமமான, 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாளையில அவன் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். ஹத்தா யுக்லா பைனல் இபாத், அடியார்கள் மத்தியில தீர்ப்பளிக்கிற வரைக்கும். நரக தண்டனை தனியா இருக்குதுங்க. தங்க வெள்ளியை சேர்த்து வச்சு ஜக்காத்து கொடுக்கலன்னா அதுக்குன்னு நரகத்துல தண்டனை தனி. அது வரைக்கும் இந்த விசாரிக்கிற நாள்ல என்ன செய்யப்படும், அது பாட்டு ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அம்புட்டு விசாரணை முடிகிற வரைக்கும் இழுப்பு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்வாங்க? சூடாக பழுக்க காய்ச்சி அந்த தங்கவள்ளி இதைத்தானே சேர்த்து வச்சிருந்த அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு தண்டனை வேற அந்த 50,000 ஆண்டுகளுக்கு சமமான அந்த ஒரு நாளில் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி சொல்கிறார்கள், வலா சாஹிபு இப்லின் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா, ஒட்டகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தன் அதனுடைய ஹக்கை, அதனுடைய உரிமையை அவன் கொடுக்காமல் இருப்பானேயானால் அவனுக்கு என்ன செய்யப்படும்? இதே மாதிரி அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து இவனை பொட்டல்ல போட்டு, அந்த பெரிய தடலா இருக்கும்ல, போட்டு அந்த ஒட்டகத்தை விட்டு மிதிக்க வைக்கப்படும். அது என்ன செய்யும்? கொம்புனால் முட்டும், கால்களால் மிதிக்கும். இந்த மாதிரி ஆடு மாடுன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு நாள் அது தண்டனை தனி. அதுக்கு முந்தைய அந்த விசாரிக்கிற நாள்ல ஒரு பக்கம் பார்த்தா மிதிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கொஞ்சம் பேர் சூடு போடப்பட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டே இருக்கும். அந்த விசாரிக்கிற நாளிலேயே பலவிதமான தண்டனைகளை அவன் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 1647வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நமக்கு எந்த பாஷையில எல்லாம் விசாரிப்பான்? பல பாஷை பேசுறவங்க நிற்போமே, எல்லா பாஷைக்காரங்க நிற்கும் போது எந்த பாஷையில் நம்மளை விசாரிப்பான்? அப்ப மொழிபெயர்ப்புக்கு யாரை வச்சுக்கிறது? நமக்கு அல்லாஹ் அரபில் ஏதாவது கேட்டானா பதில் சொல்ல தெரியுமா? அப்ப தமிழ் பேசுறதுக்கு யாராவது வச்சுக்கிற முடியுமான்னு கேட்டா அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில 1413, 7443, 3595, 6539, 7516 இந்த ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது. சும்மலை யக்ஃபன் அஹதுக்கும் பைன யதையில்லாஹி, உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றாக வேண்டும். லைஸ பைனஹு வ பைனஹு ஹிஜாப், ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த திரையும் இருக்காது, நேருக்கு நேர் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய நாள். வலா தர்ஜுமானுன் யதர்ஜமுலஹு, அவனுக்கு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளரும் அங்கே இருக்க மாட்டான். அவன் பேசுற உனக்கு விளங்குற மாதிரி ஆக்கிடுவான். அல்லாஹ் கேள்வியை கேட்பான், அது எந்த பாஷையெல்லாம் நமக்கு வரல, அவன் கேட்கிறது நமக்கு விளங்கும். அவன் எப்படி கேட்க போகிறானோ அது விளங்கக்கூடிய வகையில் நமக்கு புரோகிராம் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான். அதனால எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார்கள், எல்லாத்தையுமே அல்லாஹ் நேருக்கு நேராக பேசுவான், எந்த திரையும் தடையும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த புகாரியில மேற்கண்ட ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல இருக்கிறது, மாமின் குமின் அஹதின் இல்லா ஸயகல்லிமுஹு ரப்புஹு, உங்களில் எவராக இருந்தாலும் அல்லாஹ் நேருக்கு நேர் அவனிடத்திலே விசாரிக்காமல் இருக்க மாட்டான், பேசுவான் அல்லாஹ். எந்த லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமானுன், ரெண்டு பேருக்கு மத்தியில மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார்கள். வலா ஹிஜாபுன் யஹ்ஜிபுஹு, அவனை மறைக்கக்கூடிய ஒரு திரையும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னால விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு ஆளையும் நேருக்கு நேர் தான். ஒரு கூட்டமா மொத்தமா விசாரிக்கிறது இல்ல, நீ வா நீ வா நீ வா, இப்படிதான் விசாரணை. அப்ப இத்தனை கோடானு கோடி மக்களையும் அவன் தனித்தனியாக கூப்பிட்டு தான் என்ன செய்வான்? விசாரிப்பான். ஒவ்வொரு ஆளுக்கும் விசாரிப்பான். அவனுக்கு டயர்டெல்லாம் ஆகாது, வழங்குதா? அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் 3 பேரை எப்படி விசாரிக்கிறது அதெல்லாம் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. அது மாதிரி விசாரிப்பான் என்று இதிலிருந்து விளங்குகிறோம். அதுல இன்னொன்னு கவனிக்கணும், இந்த விசாரிக்கிறதுன்னா நம்ம ஒழுங்கா விசாரிச்சு தேர்வோமா? யாராச்சும் தேர்வாங்களா? விசாரிக்கிற விதத்தில் அல்லாஹ் விசாரிச்சா நம்மள யாராச்சும் தேர்வோமா? ஒரு ஆள் தேர மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் விசாரிக்கிற வகையில் ஒன்னொன்னுக்கும் கணக்கு கேட்டா,
ஏதோ அப்படி போனா போதும் மேம்போக்கா விசாரிச்சதும் தப்பிக்க முடியுமே தவிர ஒவ்வொரு செகண்டுக்கும் கேட்டான்னு வைங்க, ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒவ்வொரு கிண்டல் பண்ணதுக்கும் ஒவ்வொரு கேலிக்கு அப்படி ஒன்னொன்னையா நோண்டி எடுத்தான்னு சொன்னா அது பாட்டுக்கு பட்டியல் ஏறிக்கிட்டே போயிடும், கன்ஃபார்மா நரகம் தான் போட்டு போயிருக்குமே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லை யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னா, எந்த மனுஷனையும் அவனுடைய அமல் சொர்க்கத்தில் சேர்க்காது, பத்தாது. எவனா இருந்தாலும் சரி அவன் செய்யற அமலுக்கு சொர்க்கம் கொடுக்கலாமான்னு கேட்டா அதுக்கு சரியா மார்க் போட்டா ஒண்ணுமே தேராதான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வல அந்த யா ரசூலல்லாஹ், உங்களுக்குமா அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தரும் அமலை கொண்டு ஜெயிக்க முடியாதுங்கிறீங்கள, நீங்க கூட அப்படித்தானா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா வல அன, நானா இருந்தாலும் அப்படித்தான். இல்லா யத்தகம்மதுனி அல்லாஹு பி ஃபத்லின் வ ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர என்னைய துருவி விசாரிச்சாலும் நானும் தர மாட்டேன். அவன் செஞ்சிருக்கிற பாக்கியத்துக்கு என்னப்பா நன்றி செலுத்தினு கேட்டா அதுல என்ன செஞ்சிருக்கிறோம்? சும்மா 5 வேளை வந்துட்டு போனா போதுமா அவன் தந்ததுக்கு? வருஷத்துல பகல் நேரத்தை சாப்பிடுற நேரத்தை மாத்தி வச்சுக்கிட்டா பெரிய பாக்கி பெரிய தியாகமா? இது என்ன பெரிய தியாகம்? நோம்புட்டு தியாகம் பண்றீங்க? ஒண்ணும் கிடையாது. அப்ப சும்மா ஒரு மக்காவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா பெரிய தியாகமா இது? அவன் செஞ்சதுக்காக 10 மாதம்லாம் அல்லாஹ் வந்து போயதுன்னு அவனா நினைச்சுக்கிட்டான். அவனா ஒரு அருளை போர்த்தி செய்யறான், சரி போதும்டா விடு, உனக்கு அவ்வளவு முடியும் அப்படின்னு ஒரு அருளை கொண்டு அவன் போர்த்தி கொண்டதுனாலதான் நம்ம சொர்க்கம் போறோமே தவிர எவருடைய அமலுக்கும் வந்து கரெக்டான மார்க் போட்டால் கிடைக்காது. அதுதான் சின்ன சின்ன வேலைக்கு பெரிய பெரிய மார்க் எல்லாம் போட்டு விட்டு ஓடு உள்ள ஓடுனால தள்ளுறான். கருணையில தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறோம். இது வந்து புகாரியில 5673வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதை பற்றி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹூசிப உதிப, யாராவது கணக்கு கேட்கப்பட்டால் அவன் நிச்சயம் தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்ப குர்ஆனுக்கு மாத்தமா நீங்க பேசுறீங்களாங்கறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி பேசுறாங்க, அவலைஸ யகுலுல்லாஹு தஆலா ஃபஸௌப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, சில பேர் வந்து லேசாக விசாரிக்கப்படுவார்னு வந்திருக்குத, கணக்கு கேட்டால நீங்க அதாபுங்கறீங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? லேசா விசாரணை ஒன்னு இருக்குன்னு தானே சொல்றான். சில பேருக்கு லேசான விசாரணை இருக்குன்றவனே அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா தாலிகல் அர்து, லேசான விசாரணைடா என்ன? அது விசாரணையா? ஒரு ஃபார்மாலிட்டி, சும்மா தொட்டு காட்டுவது, அதுவும் விசாரணை இல்ல. லேசான விசாரணைங்கிற விசாரணை கிடையாதான். வலாக்கின் மன் நூக்கிஷல் ஹிசாப, துல்லியமாக ஒருவன் கணக்கு கேட்கப்பட்டால் எஹ்லிக்கு அழிஞ்சாம, ஏதோ மேம்போக்கா அல்லாஹ் கேட்டா தான் தப்பிச்சுக்கிறோமே தவிர துல்லியமா கேட்டான்னு சொன்னா ஒரு ஆள் தேர முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 103, 4939, 6536, 6537வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப லேசான விசாரணை என்ன? அது வேணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதங்கள்ல விளக்குறாங்க. லேசான விசாரணை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில 2441, 4685, 6070, 7514 இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுத்னில் முஃமின, அல்லாஹ் வந்து முஃமினை கிட்ட கூப்பிட்டு வைப்பானா. ஒரு தடவை கூப்பிடுவான்ல, நீ வாங்கன்னு ஒரு தடவை கூப்பிடுவான். கூப்பிட்டு அவன் என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் வந்து அத்தாரிஃபு தன்பகதா, அத்தாரிஃபு தன்பகதான்னு கேட்பான். ஏய் இந்த செஞ்சியா? ஆமா. அதை செஞ்சியா? அப்படின்னு ஒவ்வொரு பாவத்தையா சொல்லி காட்டி அது யாவத்தில் இருக்குதா, அது யாவத்தில் இருக்கான்னு ஒன்னொன்னையா கேட்குவான். இவன் என்ன செய்வான்? நாம் ஆமா ஐயப்ப நிச்சயமா நான் செஞ்சேன் அப்படின்னவன அவன் நினைச்சுக்கிடுவான், அம்மாடி ஒன்னொன்னையா கேட்கறான்னு ஒன்னும் தேராது போல இருக்க, அதை செஞ்சாங்கிறான் இது செஞ்சாங்கிறான், எல்லாமே வந்துருச்சு, எல்லாம் பெயிலாவில் போயிட்டு இருக்குது, எல்லாம் அடிக்கு மேல அடி விழுவுதுன்றவன எல்லாம் முடிஞ்சவன அவன்கிட்ட நல்லா சொல்லுவானா, சதர்துஹா அலைக்கு ஃபி துன்யா, அடே இதையெல்லாம் நீ துன்யாவுல செஞ்சிருக்கும் மறைச்சன்ல, அதே மாதிரி வானா அகஃபிர்லக்கல் யௌம, இப்ப மன்னிச்சிட்டேன்டா. நீ சில தப்புகள் ஈமானோட இருந்தீல, மனுஷன் தானே தப்பு செஞ்ச, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நன்மை பட்டியல் மட்டும் வை, இது மைனஸ் பண்ணிக்கிறேன், இந்த தீமை செஞ்சது இருக்குல்ல இது என்கிட்ட இருக்கட்டும், நீ எதை மட்டும் வச்சுக்க, இந்த பேப்பர் மட்டும் வச்சுக்க, இந்த ஃபெயிலான பேப்பர் இருக்குல்ல அது நம்ம கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 2441, 4685, 6070, 7514 எப்படி கேட்கறான்னு பத்தியா? தப்பையெல்லாம் சொல்லிவிட்டு அடே துன்யாவுலே நான் மறைச்சு விட்ட உன்னைய போ, சில நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களே அதனால தப்பா நான் மன்னிச்சிட்டேன், அப்படி நல்லது மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இரு, யாரும் சொல்லாதங்கிற மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ்? அப்படி ஒருத்தரையா விசாரிக்கிறானா? இதான் லேசான விசாரணை. இதுக்கு பேர் விசாரணையா? எல்லாத்தையும் ஒத்துக்கிற வச்சு விட்டு போலான்னு சொன்ன விசாரணையாங்கிற கருணை. கருணை அதைத்தான் அல்லாட்ட வேண்டணும்.
கருணையில தான் தப்பிக்க இயலுமே தவிர கணக்கு காட்ட சொன்னா முடிஞ்சு வச்சுக்காத, எல்லாம் அழிஞ்சு நாசமாயிரும். அல்லாஹ்வுடைய கருணையை தான் எதிர்பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்னும் வேறு வேடிக்கை எவ்வளவு எல்லாம் செய்யறான். அப்படி விசாரிக்கும் பொழுது அவன் கருணை எப்படி செய்யுது நமக்கு தமாசு மாதிரி தெரியுது. அவன் எப்படிப்பட்ட கருணை என்று கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜுலுன் யூதா பிஹி யௌமல் கியாமா, கியாமத்தால இன்னொருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இவன் செஞ்ச சின்ன தப்பை மட்டும் சொல்லு. மலக்குகள்கிட்ட சொல்லுவானா, இவன் வந்திருக்கான்ல இவன்ட்ட வந்து சின்ன தப்புலாம் பண்ணிருப்பான்ல, பெருசெல்லாம் விட்டுணுமா, சும்மா 4 8 தப்பு இருக்கும்ல, அதை மட்டும் அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வானா, ஆளுது அலைஹி சிகார துனுபிஹி, அவன் செஞ்ச சின்ன தப்புகளை மட்டும் அவன்கிட்ட கொடுங்க. வருபோ ஒன்று கிபாரக, அந்த பெருசெல்லாம் இருக்கும்ல அது தனியாக எடுத்து வச்சுக்கிறங்க. சின்னதை எல்லாத்துக்கும் முதல்ல கொடுத்து, நீ இதை செஞ்சியா, அவனை கோல் சொன்னியா, முதல்ல நோண்டுனியா, இப்படி சின்னது இருக்கும்ல அற்பமான தப்புகள், அந்த மாதிரியான தப்புகளையா கேளுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வானா, எடுத்த உடனே அவன்கிட்ட கேட்கப்படுமா, அமிழ்த்த யௌம கதாவ கதாவ கதா, நீ இன்னைக்கு இதை செஞ்சியா இன்னைக்கு இதை செஞ்சியான்ற உடனே அவன் என்ன செய்வான், ஆமா நான் செய்யத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். நடுங்கும். சின்னதை முத கேட்கிறான, பெருசை கேட்டா என்ன ஆகுறது, சின்னதையா முத கேட்கிறான், இந்த நோண்டுறது கூட விட மாட்டேங்கிறான், கிண்டல் பண்ணதை கூட விட மாட்டேங்கிறான், இந்த கண்ணை காட்டிருப்போமே அதை கூட விடாம அது செஞ்சியா இது செஞ்சியா இது செஞ்சியான்னு என்ன செய்வான்ல, எல்லாத்தையும் கேட்ட உடனே அப்புறம் என்ன செய்வானா, செஞ்சீல நீ செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் நன்மையா மாத்தின போ அப்படின்ற உடனே அவன் என்ன செய்வானா, அவன் சும்மா இருக்க வேண்டியான, ரப்பி கது அமிழ்த்து அசியா, இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறான், லா அராக ஆகுனா, அதெல்லாம் காணாம அவன் சொல்லுவானா. நீங்க சிரிக்கிற மாதிரி இதை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாம் சிரிச்ச மாதிரி இது சொல்லும் போது ஃபலகத் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹிக ஹத்தா பதத் நவாஜிது, இது சொல்லும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்புல தெரிய சிரிக்கிறாங்க. ஒரு அப்படி சிரிக்கிறது ரொம்ப கம்மி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சொல்லும் போதே அட சின்னதை கேட்டு போடான்னு சொன்னா இதுக்கு மேல பெருசுல இருக்கு, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு இவன் கேட்பான் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கண்டுக்கிற மாட்டானா, பெருசை விடு, சின்ன ஃபார்மாலிட்டிக்கு தான் விசாரணைங்கிறத. நல்ல அடியான ஈமான் தௌஹீத் மாத்திரம் இருந்து மனிதனுடைய உரிமைகள்ல விளையாடாம இருந்தோம்னு சொன்னா அந்த விசாரணை என்ன, சும்மா ஒரு கருணையின் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சால் ஃபார்மாலிட்டி விசாரணை, விசாரணை புடிச்சு கொக்கி போட்டு இழுக்கிற விசாரணையே கிடையாது. இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 277வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் அல்லாஹ்வுடைய விசாரணை ரொம்ப லேசாகவும் நல்லடியார்களுக்கு ரொம்ப மென்மையான முறையிலும் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அல்லாஹ் எதுக்கு விசாரிக்கணும், யார் விசாரிப்பா, மறுமையில விசாரணை யார் விசாரிப்பு, தெரியாட்டி விசாரிப்போம். விசாரணை தெரிஞ்சு விசாரிப்பானா, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு திருட இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம், அதை விசாரிக்க செய்வோம். அப்ப அல்லாஹ் கூட அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான நம்மளை எதுக்கு நீ செஞ்சியான்னு இது கேட்கணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிந்து கொள்வதற்கு விசாரிக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதே நேரத்தில் வந்து நீ செஞ்சியா இல்லையா, நீ ஏதாவது செஞ்சியா அப்படி எல்லாம் கேட்க மாட்டான். அவன் தெரிஞ்சதை சுட்டி காட்டி ஒத்துக்கிற வைக்கிற விசாரணை தான். நீ வெள்ளிக்கிழமை 12:10 என்ன செஞ்ச, 12:20 என்ன செஞ்ச, 12:30 என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க மாட்டான்ல. 12:30 இதை செஞ்சியா, என்ன செஞ்சேன்னு கேட்டாதான் அது விசாரணை. அது எப்படி அல்லாஹ்வுக்கு தேவையான்னு கேட்கறது. அல்லாஹ் என்ன செய்வான், நீ 12:20 இங்க இருந்து கிளம்புனியா, அந்த பஸ்ல ஏறினியா, அதை 12 பிக்பாக்கெட் அடிச்சியா, இப்படி கேட்டா இது தெரிஞ்சுக்கிறதுக்கா, தெரிஞ்சதை வந்து சபையில ஒத்துக்கிற வைக்கிறது. அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய விசாரணை எல்லாமே எதுக்கு தான், தெரிஞ்சதை வந்து சபையில் பகிரங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ் விசாரிப்பானே தவிர உங்கள்கிட்ட நீ என்ன செஞ்சேன்னு கேட்க மாட்டான். இந்த கேள்வியில கூட நீ வருது, இன்னைக்கு இதை செஞ்சியா, இன்னைக்கு இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, அப்படிதான் அல்லாஹ் கேட்பான். அமிர்த கதாவ கதா, இதை செஞ்சியா அதை செஞ்சியா, இப்படிதான் அல்லாஹ் கேட்பான். இந்த விசாரணை வந்து இறைவனுடைய அந்த ஞானத்துக்கு எதிரானது கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டே விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல வராது.